நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் இருதயம் உமது பிரமாணங்களில் என்னவா இருக்கிறதா? உத்தமா இருக்க கடவுள். அப்படின்னா இருக்கட்டும் தாவீது விரும்புகிறார். ஏன் நான் வெட்கப்பட்டு போகிற பல சமயங்களில் மனிதருக்கு முன்பதாக நான் ஏன் தலை குனிறேன்னா, அவருடைய பிரமாணங்கள் நம்முடைய இருதயத்தில் நம்மள வசனத்தில் உண்மை இல்லை. ஆமென். உமது பிரமாணங்களில் நான் என்னவா இருக்க கடவுது? உத்தமமாய். எந்த மனுஷன் கவனிங்க, அவருடைய கட்டளையில அவருடைய பிரமாணங்களில உண்மை உள்ளவர்களா இருக்கிறார்களோ, நான் விசுவாசிக்கிறேன் அவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. மீண்டும் சொல்ல, யார் வெட்கப்பட்டு போவதில்லை? அவருடைய கட்டளைகளை, அவருடைய பிரமாணங்களை கைக்கொள்ள. இன்றைக்கு ஏன் வெட்கப்பட்டு போகிறீர்கள்? ஏன் தலை குனிகிற அனுபவம் வருகிறது? ஏன் நமக்குள்ள ஒரு சோர்வு வருகிறது? ஏன் மனுஷன்ட்ட நம்ம போய் நிற்கிறோம்? ஏன் கை ஏந்துகிற நிலைமை வருது? ஏன் மனுஷனை நம்பி ஏமாற்றம் அடைகிறோம் என்றால், நம்ம அவருடைய கற்பனையில உண்மை இல்லை. ஒவ்வொரு வாக்குத்தத்தை எடுத்தீங்களே, அந்த வாக்குத்தத்துக்கு இருபுறம் இருக்கிறது. ஒன்று வாக்குத்தத்தம், இன்னொன்று கட்டளை. வாக்குத்தத்தத்தை விசுவாசிக்கிற நீங்க அவருடைய கட்டளைகளுக்கு என்னவா இருங்க? உண்மையா இருக்கணும் இல்லையா? உன்னை நேசிப்பது போல நீ பிறனையும். இந்த கட்டளை எத்தனை பேர் உண்மையா நிறைவேற்றுகிறீர்கள்? கொலை செய்யாதிருப்பாயாக கட்டளையை கை கொள்றான். ஐயோ, நான் இது வரைக்கும் யாரையும் நான் கொன்னதில்லை, நான் அந்த வம்பு சண்டைகள் என்ன பண்ணதில்லை. பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, நான் எந்த பொய் சாட்சி என்ன பண்ணதில்லை. விக்கிரக ஆராதனை பண்ண நான் எதுவுமே. ஆனா இந்த கட்டளைகளா விடுங்க, நமக்கு இன்னொரு கட்டளை கொண்டிருக்கு. உன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்தில் நீ என்னவா இருப்பாயாக. அந்த கட்டளை எத்தனை பேர் பின்பற்றுகிறோம்? எத்தனை பேர் அந்த கட்டளையின்படி வாழுகிறோம்? தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை உணர்த்தி நடத்துகிறது என்னவென்றால், தயவு செய்து உங்களை வேண்டிக் கொள்கிறோம், கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நீங்க என்ன பண்ணுங்க? உண்மையா இருக்கு. உண்மையா இருந்தால் தான் என்ன பண்ண முடியும்? கை கொள்ளவே முடியும் இல்லையா? அல்லேலூயா. 79ஆம் வசனத்தை வாசிப்போம். உமக்கு பயந்து சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள் என் அண்டைக்கு திரும்புவார்கள். சொல்லுங்க, என் அண்டைக்கு. உமக்கு பயந்து உமது சாட்சிகளை அறிந்திருக்கிறவர்கள். யாரு கட்டளையை பின்பற்றுவா? யாரு கட்டளைக்கு உண்மையா இருப்பானா? அவருடைய கட்டளைக்கு பயப்படுகிறவர்கள். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நான் சொல்றது ஆல்ரெடி சொன்னதுதான். மீண்டும் இந்த பிரசங்கம், இந்த சங்கீதத்துக்கு எதுவாக இருக்கும்? ஒரு குறிப்பிட்ட காலத்தில், பழைய ஏற்பட்ட காலத்தில் இந்த பலிபீடத்தில் நம்ம என்ன பண்ண முடியாது. என்ன சொல்ற, இங்க நின்று நான் பிரசங்கம் பண்ண முடியாது. பிரதான ஆசாரியர் தான் என்ன பண்ண முடியும். அதுவும் எத்தனை நிமிஷம் நிற்க முடியும்னா 10லேருந்து 20 நிமிஷம் தான் உள்ள என்ன பண்ண முடியும்? தூபம் காட்டி, அதாவது கோபமாக இருக்கிற யெகோவா தேவனுக்கு தூபம் காட்டி. நீங்களே எங்கே திரும்ப நிற்பீங்க? விசுவாசிகள் எல்லாம் சபைக்கு வெளியே தான் நிற்கணும். சபைக்கு உள்ள வர்றதுக்கு யாருக்குமே என்ன இல்லை. அவ்வளவு பிரமாணங்கள், அவ்வளவு கட்டளைகள், அவ்வளவு. ஆனால் கர்த்தர் எப்பொழுது இயேசு கிறிஸ்து கீழே இறங்கி வந்து நம்ம மீது அன்பு கூர்ந்து கல்வாரி சிலுவையில் மரித்தாரோ, அதன் பிறகு நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த கிருபை நிமித்தம் தான் ஊழியக்காரனாகிய நாங்கள் இன்னைக்கு மேடையில் ஏற்று பல காரியங்களை மேடை எங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியாச்சு. ஊழியக்காரங்க மேடையில் லைட் என்ன, மேடையில் டிஸ்கோ இது என்ன, மேடையில் ஆகாமிய காரியங்கள் என்ன, மேடையில் தனக்கு சாதகமான காரியங்கள் என்ன. பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த மேடை யாருடையது? கர்த்தருடையது. அந்த பலிபீடத்தில் ஏறுவதற்கு யாருக்குமே நல்ல, ஒரே ஒரு ஆசாரியன் தூபம் காட்ட போவான். இடுப்பில் என்ன இருக்கும்? வெள்ளை இருக்கும். தூபம் காட்டினவன நாய்க்கு இப்போ இது கயிறு போடுறாங்க இல்லையா, அது போல் அந்த கயிறு வெளியே வாசல் இருக்கும். ஆசாரியன் இப்படி தூபம் காட்டுறப்ப என்ன ஆடும்? இங்கே வெள்ளு கட்டியிருக்காரு பாருங்க, அது என்ன பண்ணும்? சத்தம் கேட்கும். சொல்லுங்க, என்ன பண்ணும்? சத்தம் கேட்கும். இப்படி தூபம் காட்டுவார். இன்னும் நீங்கள் ஆசி கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த சாம்பிராணி போடுறாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுபோல் அந்த என்ன பண்ணுவாங்க? தூபம் காட்டும் பொழுது அந்த சத்தம் இருக்கும். ஒரு 2 நிமிஷத்தில் அந்த சத்தம் அடங்கிடுச்சுன்னா ஆசாரியன் ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டான். ஹலோ, கர்த்தருக்கு விரோதமான ஏதோ ஒரு காரியத்தை செஞ்சிட்டாரு அப்படின்னா கர்த்தர் உடனே அந்த இடத்துல என்ன பண்ணிடுவார்? அடிச்சிருவார்.
அடித்து அவன் என்ன பண்ணிடுவான். அப்போ உள்ளே போய் எடுக்கிறது கூட யாருக்குமே என்ன இல்லை, தகுதி இல்லை. அப்போ அதனால தான் அந்த கயிறை வச்சு என்ன பண்ணுவாங்க, வெளியே எடுப்பாங்க. நினச்சி பாருங்க, நம்ம அந்த காலத்தில் கர்த்தர் நம்மளை வைக்கல. அல்லேலூயா. நான் பல முறை நினச்சி சந்தோஷப்பட்டிருக்கிறதுக்கும் நம்ம யாருன்றது நமக்கு தெரியும்ல. ஹலோ, நீங்கள் யாருன்றது உங்களுக்கு தான் தெரியும், நான் யாருன்றது. அப்போ என்னுடைய நினைவு, என்னுடைய காரியங்களை நினச்சி பார்க்கும்போது, நான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்திருந்தேன்னா சபை வாசல் இல்லை, எங்கே நின்றுப்பனே. நீதிமானே பரலோகத்திற்கு போவது அரிதானால். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. 75வது வசனத்தை நீர் வாசிக்கும். 75. கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளது என்றும் உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்றும் அறிவேன். அல்லேலூயா. உமது நியாய தீர்ப்புகள் நீதி உள்ளது என்றும். எல்லாரும் சொல்லுங்க, என்ன உள்ளது? அலெக்ஸ்லியும் 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருக்கு ஏதோ ஒரு வாக்குவாதம் வைங்களேன். நான் யாருக்கு தான், ஏதாவது யாரோ ஒருத்தருக்கு தான் என்னால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், என்ன பண்ண முடியும்? தீர்ப்பு சொல்ல முடியும். புரியுதா உங்களுக்கு? தீர்ப்பு நான் யாருக்கு கொடுத்துட்டேன்? அலெக்ஸுக்கு கொடுத்துட்டேன். பிரதர் அலெக்ஸுக்கு என்ன பண்ணியாச்சு? தீர்ப்பு. கண்டிப்பாக யாருக்கு வருத்தத்தை உண்டாக்கும் அது? இப்போ நான் லியோனுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டேன், அந்த வருத்தம் இப்போ யாருக்கு வரும்? இது மனுஷனுடைய தீர்ப்பு. ஏன்னா மனித ஒரே சமயத்தில் 2 பேர் நியாயம் தீர்க்க முடியாது. யாரோ ஒருத்தருக்கு தான் என்ன பண்ண முடியும். ஆனால் என் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும்னா, அல்லேலூயா, இதே நான் செஞ்ச என் மேலே வருத்தம், என் மேலே கஷ்டம் வந்துடும். ஆனால் ஆண்டவர் நியாயம் தீர்த்தார்னா அவர் கையில் என்னதான் இருக்குதான் சொல்லுங்க, நீதி. என் மாம்சத்தின் கண்ணில், என் மாம்சத்தினுடைய புரிதலில் நான் இவன் தவறு அவன் சரி நான் சொல்லிடுவேன். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீதி எதுன்னு அவருக்கு என்ன பண்ணும்? யாரு நல்லவன் யாரு கெட்டவன்றதான் நீதி எது? ஆமென். கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள், அதாவது ஆண்டவர் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் நீதி உள்ளது என்றும் உண்மையின்படியே என்னை உபத்திரப்படுத்துறது. கவனிங்க, இப்போ நான் நியாய தீர்ப்பு ஒருத்தர் கொடுக்கும்போது இவருக்கு என்னவாயிடுச்சு? கஷ்டமாயிடுச்சுல்ல. ஆனால் ஆண்டவர் நியாய தீர்த்தினார்னா, நீர் என் உண்மையின்படியே என்னை உபத்திரப்படுத்தினீர். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய உம்முடைய உண்மையின்படியே என்ன பண்ணினீர். அப்போ நீங்கள் உண்மையாக தான் நியாய தீர்ப்பு தீர்த்திருக்கீங்க ஆண்டவரே, அதனால எனக்கு கஷ்டம் வராது. சொல்லுங்க, என்னால் அதனால எனக்கு கஷ்டம், அதனால என் மன கஷ்டம் வராது. அல்லேலூயா. 76 வாசிங்க. நீர் உமது அடியானுக்கு கொடுத்த வாக்கின்படி உமது கிருபை என்னை. இப்படி எல்லாம் நீங்க அந்த கட்டளைக்கு உண்மையா வாழும் பொழுது எனக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை வச்சிருக்காரே. அல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம் வச்சிருக்கிறார்? நீ வாளாகாமல் சொல்லுங்க, தலையாவா. எத்தனை பேருக்கு வாளாகணும்னு ஆசை இருக்கு? எத்தனை பேருக்கு தலையாகணும்னு ஆசை இருக்கு? கரங்களை உயர்த்துங்க. எத்தனை பேருக்கு? எல்லாருமே என்ன பண்ணதான் ஆசை? உயரணும், தலையா இருக்கணும். கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் எப்போது நிறைவேற்றுவார்? அவருடைய கற்பனைகளுக்கு. 74வது வசனத்தை வாசிங்க. நான் உம்முடைய வசனத்திற்கு உமக்கு பயந்தவர்கள் என்னை கண்டு சந்தோஷம். அல்லேலூயா. நான் உம்முடைய வசனத்திற்கு என்ன பண்ணிருக்கிறேன்? காத்திருக்கிறபடியா. அதே போலதான் இப்ப இவர் உயர்ந்துட்டாரு, அவர் தாழ்ந்துட்டாரு. கர்த்தர் இவர் என்ன பண்ணிட்டாரு? இப்ப சகோதரருக்குள்ள என்ன வரக்கூடாதுன்னா வருத்தம் வரக்கூடாது. ஏன்னா கர்த்தருக்கு காத்திருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தருக்கு. அப்ப அதற்காக இவரை கர்த்தர் உயர்த்தினார். 2 பேரையும் யார் தான் உயர்த்த போகிறா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. நீங்க புரிந்து கொள்றதுக்காக சொல்றேன். உயர்த்துதல் வரும் பொழுது கவனிங்க, ஆண்டவர் இவங்களை சீக்கிரம் உயர்த்திறாரு. என்ன சீக்கிரம் என்ன பண்றாரு? தாமதமா. எங்க அப்பாவை போல நான் மாறினேன்னா எங்க அப்பாவுடைய வயசு வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? இந்த வயசு நான் தாத்தா ஆகணும்னு நினைச்சா நடக்குமா? சொல்லுங்க, பிராக்டிக்கலை வச்சு பாருங்க. அப்ப ஆண்டவர் என்ன எந்த வயதுல என்ன கனம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ,
எனக்கு இந்த வயசில் முடி என்ன பண்ணிடுச்சு சொல்லுங்கள், என்னது இந்த வயசில் முடி? ஒரு சிலருக்கு இன்னும் 40 வயசானாலும் என்ன பண்ணாது முடி. அப்போ எதையுமே நம்ம என்ன பண்ணிக்க கூடாது, கம்பேர் பண்ணி பார்த்துடவே கூடாது ஆவிக்குரிய வாழ்க்கையில். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் இது நடக்கலை, அவங்க வாழ்க்கையில் இது நடந்துடுச்சு. நான் இன்னைக்கு ஒரு சத்தியத்தை சொல்கிறேன் பாருங்க, நடந்தவங்க அவங்களோட உண்மைப்படியும் நடக்கலை, நடக்காதவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணலை, அவங்களுடைய உண்மைப்படி தடை பண்ணவும் இல்லை. அல்லேலூயா. புரிஞ்சுதா? என்ன மீண்டும் சொல்கிறேன், இங்கே உயர்ந்தவனுக்கு இவர் உயர்த்தி தரல ஆண்டவர், அவனுடைய உண்மையின்படி அவன் ஆண்டவர் உயர்த்தல. அதற்காக ஒருத்தர் தாழ்ந்திருக்கிறான் பாருங்க, அவன் உண்மையா இல்லை, அதனால தான் அவன் தாழ்ந்திருக்கிறான்னு ஆண்டவர் என்ன பண்ணலை. நம்முடைய பாவங்கள் ஆண்டவர் எங்கே போட்டாரா, அது உயர்ந்தவனுக்கும் சரி. ஆண்டவர் நல்லா கவனிக்கணும், எப்பயுமே ஆண்டவர் அப்படி நியாயம் திருத்தவே அப்படின்னா என்ன, இன்றைக்கு நான் செலுத்தவங்க இவர் இன்றைக்கு உயரணும்னு ஆண்டவர் தீர்மானம் பண்ணி வச்சிருக்கிறார். அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, உயர்ந்துட்டாங்க. கர்த்தர் அடைய வச்சுட்டார், இலக்கை ஓட முடிச்சுட்டார், ஓட்டத்தை முடிச்சுட்டாங்க. அப்போ நான் அதற்கு பின்பதாக வருகிறேன். என்ன பண்ணோம், கர்த்தருக்கு காத்திருக்கும். சொல்லுங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது தான் 77 சொல்லுங்க, நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு கிடைப்பதாக உடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. நான் பிழைத்திருக்கும்படி, எல்லாரும் சொல்லுங்க, நான் பிழைத்திருக்கும்படி. அப்படின்னா நான் உயிரோடு இருக்கும்படி, நான் வாழ்றபடி, நான் வாழ்றதுக்காக, நான் உயிரோடுறதுக்காக, நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்கள் எனக்கு, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. இந்த பூமியில் வாழணும்னா, மீண்டும் சொல்கிறேன், இந்த உலகத்தை நீங்கள் கடக்கணும்னா, இந்த போராட்டத்தை நீங்கள் ஜெயிக்கணும்னா கர்த்தருடைய இரக்கம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அவருடைய இரக்கத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, அவருடைய கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. இந்த பூமியில் ஆண்டோடைய இரக்கமும் கிருபையும் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது. அதனால தான் பவுல் ஒவ்வொரு நிருபங்கள் எழுதுகிறப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் அன்பும் இதெல்லாம் இருந்தால் தான் ஏன் வாழ முடியும். ஏன் இதை கேட்டு பெற்றுக்கொள்ள மாட்டீங்க? யாக்கோபை போல என்ன பண்ணுங்க, போராடுங்க. ஒருவேளை இது வரைக்கும் அந்த இரக்கம் இல்லாமல் நீங்கள் வாழ்றன்னு தோணுச்சா, இன்று ஆலயம் முடிந்தது பிறகு வீட்டில் போய் முழங்கால் பண்ணிட்டு கதறி கேளுங்க, ஆண்டவரே என்மே இறங்கும். யார் கத்தனா? தாவீதின் குமாரனே என்மே இறங்கும். இறங்கினாரா இல்லையா? இல்லையா? கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? எல்லாரும் சொல்லுங்க, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். இரக்கத்தை நீங்கள் கேளாதது வரைக்கும், ஆண்டவருடைய கிருபையை நீங்கள் கேட்காதது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறாது, தரமாட்டார். கேளுங்க, முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இந்த உலகத்தை ஜெயிக்க, இந்த போராட்டத்தை ஜெயிக்க, இந்த மனிதர்களை ஜெயிக்க எனக்கு உமது கிருபை வேண்டாம் ஆண்டவரே. வெறும் சமாதானம், அன்பு, சந்தோஷம், பணம், காசு, தேவையான ஆகாரம் இதை மாத்திரம் கேட்கக்கூடாது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் அவருடைய காரியங்களை கேளுங்க. இந்த ஆவிக்குரிய திருச்சபையில் அமர்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்குரியவைகளை கேளுங்க, பூமிக்குரியவைகளை கேளாதீங்க. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன பண்ணப்படும்? நீங்க கூட கொடுக்கப்படுகிற காரியத்தை ரொம்ப கெஞ்சி கேட்குறீங்க. ஆண்டவர் சொல்ற அதெல்லாம் ஃப்ரீ. மொபைல் வாங்கினா சார்ஜர் என்ன பண்ணி தான் அவங்க கொடுப்பாங்க, ஃப்ரீயாவே கொடுப்பாங்க. ஒரு கடையில் போய் காரியம் வாங்குறீங்கன்னா கவர் ஃப்ரீயாகவே என்ன பண்ணுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்க, ஆண்டவரே கவர் கொடுங்க. கேரி பேக் கொடுத்துருவீங்களா? உள்ளே இருக்கிற பொருளுக்கு வேல்யூவா, கேரி பேக் வேல்யூவா? கவர் பெருசா, கேரி பேக் இது உள்ளே இருக்கிற பொருள் பெருசா? மொபைல் விலை அதிகமாக, சார்ஜர் விலை அதிகமா? அப்புறம் ஏன் நீங்கள் இந்த காரியத்தை கேட்டுட்டு இருக்கீங்க? என்னை உயர்த்துங்க, என் குடும்பத்தை உயர்த்துங்க, என்ன ஆசீர்வதிங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் வேலையை ஆசீர்வதிங்க, என் பணத்தை இல்லை. சத்தியத்தை கொஞ்சம் அறிந்து கொள்ளுங்கள் தேவ பிள்ளைகளே. அல்லேலூயா. நான் பிழைத்திருக்கும்படி உமது இரக்கங்களை எனக்கு கிடைப்பதாக உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. அவருடைய வேதம் நம் மன மகிழ்ச்சி. எப்போ இந்த மைண்ட் செட்டுக்கு வரீங்களோ, சேட்டிங் தான் என் மனசுக்கு என்னவா இருக்குது, ஃபேஸ்புக் தான் என் மன மகிழ்ச்சி,
இன்ஸ்டாகிராம் தான் என் மன மகிழ்ச்சி, என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு மன மகிழ்ச்சி, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அல்லது என்னுடைய க்ளோஸ் உறவினர்கள் தான், அவங்ககிட்ட பேசினா தான் நான் என்ன ஆயிடுவேன், மன மகிழ்ச்சியாக. அப்படி இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கை தரம் உயராது. நான் சொல்லலை, வேதம் எது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தருகிறது. நேற்று வரைக்கும் நல்லா கவனிங்க, வேதத்தோடு ஒத்து போகாத எந்த உறவும் அல்லது எந்த பொருளும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி தருதுன்னா நீங்கள் நரகத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சா ஒரு ஆமேன் சொல்லுங்க, மீண்டும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. வேதத்தோடு ஒத்து போகாத எந்த உறவும் எந்த காரியமும் உங்களுக்கு மன மகிழ்ச்சி தருதுன்னா நீங்கள் நரகத்தை நோக்கி, பாவத்தை நோக்கி, இருளை நோக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பயணம் பண்ணிட்டு இருக்கீங்க. உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒளிவ மர கன்றுகளை போல். வேதத்தின் அடிப்படை எதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் தருதோ அதெல்லாம் தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது. வேதத்தின்படி ஆண்டவர் அனுமதிச்ச உபத்திரவம் நல்லது. எல்லாரும் சொல்லுங்க, நல்லது. எந்த ஒரு நபர் அந்த உபத்திரவத்தை சந்தோஷமாக, ஆண்டவர் அனுபவித்த பாடுகளை சந்தோஷமாக, போராட்டங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களே பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுங்கள். ஆமே, கர்த்தருடைய கிருபையை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். வேதத்தை மனமகிழ்ச்சியோடு வாசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. வேதம் படிக்கிறப்ப உங்களுக்கு என்ன வரணும், சிலருடைய நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், சிலருடைய மெசேஜ் ஓப்பன் பண்ணாமலே அந்த நபர்கிட்ட மெசேஜ் வந்துட்டாலே உங்களுக்கு என்ன வந்துடுது, அப்படி நான் எதுவும் தெரியாது சொன்னது மாதிரி எல்லாம் விழிக்கிறீங்க பார்த்தீங்களா. வாட்ஸ்அப்பில் ஒரு நபர், குறிப்பிட்ட நபர் மெசேஜ் என்ன பண்ணியிருக்கோம், வாட்ஸ்அப்பில் வந்திருக்கும். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்ன வருது உங்களுக்கு, சந்தோஷம், ஆர்வம் எல்லாம் வருது இல்லை. அதுபோல் எப்போது வேதத்தை படிக்கும் போது அந்த சந்தோஷம் வருதோ, வேதத்தை தியானிக்கும் போது எப்பொழுது உங்களுக்குள்ள அந்த மனமகிழ்ச்சி வருகிறதோ, தேவ பிள்ளைகளே, அதுக்கு இந்த வேதத்தை படிக்கும் போது எப்போ மனமகிழ்ச்சி வரும் உங்களுக்கு, இந்த வேதத்தை தியானிக்கும் போது எப்போது உங்களுக்கு மனமகிழ்ச்சி வரும், இந்த மொபைல் காரணம் அந்த நபர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லுங்கள், என்ன பண்ணுறீங்க, நமக்கு பிரியமான இடத்துலேருந்து அங்கே என்ன வருது, மெசேஜ் வருது. அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்போ இந்த வேதத்தை மனமகிழ்ச்சியாக வாசிக்கணும்னா அந்த வேதத்தை நீங்கள் என்ன பண்ணணும், நேசிக்கணும். வேதத்தை நேசிச்சா மாத்திரம்தான். அல்லேலூயா. இந்த வேதத்தை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்க, இந்த வேதத்தை வாசிக்க கற்றுக்கொள்ளுங்க, இந்த வேதத்தின்படி நடக்க கற்றுக்கொள்ளுங்க. நல்ல கவனிங்க, நான் முடிச்சிடுறேன். தப்பு பண்ணுறவனுக்கு, தேவனை விட்டு விலகி போகிறவங்களுக்கு அல்லது அறகுற வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு இது ஒரு பாவக்காய் சாப்பிட்ற மாதிரி. எடுத்தாலே என்ன வசனம் வருதுன்னா, சரி இப்போ மேலே பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு போய் திறந்து பார்த்தா பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், கட்டளையாவே வருது. அதனால எனக்கு என்ன பண்ணலை, கொஞ்சம் நேசித்து வாச்சு பாருங்க. அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை பேதுருவே நீ என் மீது என்னவா இருக்கிறாயா. இதுதான் வேதத்தில் உன்னத பாட்டுன்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. அதை படிக்க முடிஞ்சால் படிங்க. உன்னத பாட்டு அதனால் காதல் கவிதை. சாலமோன் 90 மறுமனையாட்டிகளை திருமணம் பண்ண அவன் அந்த 90 மறுமனையாட்டிக்கிட்ட எதிர்பார்க்காத பார்க்காத ஒரு அன்பை அவன் யார்கிட்ட எதிர்பார்த்துட்டான், என் பிரியமே, என் ரூபவதியே. அல்லேலூயா. வேதத்தை அப்படி வாசிக்க கற்றுக்கொள்ளுங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வரும்.